மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரே கிளாஸில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் கருப்பு உளுந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற விட்டுருங்க. 10 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும். பாருங்க 10 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மணி நேரம் ஊறுனா கரெக்டாக இருக்கும். நம்ம பாரம்பரிய அரிசி சேர்த்து இல்லைன்னா மில்லட் சேர்த்து பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதோட புளிப்பு வாசனை ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ நான் 5 மணி நேரத்துக்கு மேலே புளிக்க வைக்க மாட்டேன். 5 to 6 மணி நேரம் தான் மேக்ஸிமம் நான் புளிக்க வைப்பேன். அதுவே புளிச்சு சாப்பிட்ற பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ இதை தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. பேன் நல்லா சூடாக இருக்குது. 2 தோசை சுட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள்.